காஞ்ச விடுங்க, நட்சத்திரா எடுங்க. நட்சத்திரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு 1.31 கோடி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 5000. MCR Pure Cotton Club, formals and casual shirts. இளைய சகோதர தைரியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க சனி பகவான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. உங்க ராசி அதிபன் 3ஆம் பாவத்துல உங்களுக்கு நிறைய நல்லது செய்ய போறார். காரணம் என்ன அப்படின்னா 3ஆம் பாவத்துல இருக்க அமர்ந்திருக்க சனி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சகாய சனி அப்படின்னு சொல்லுவாங்க. தன் மனைவியே வந்து பாத்தீங்கன்னா அவன் சோதிச்சவன் இல்லைங்களா. எல்லாரையும் தன் குழந்தைய சோதிச்சான், தன் மனைவியை சோதிச்சான், ஈசனையே சோதிச்சான். ஈசனையே அதை ஏத்துக்கினார். என்ன விட்டுறாத, என்னையும் சோதி அப்படின்னாரு. எனக்கும் கொஞ்சம் பலனை கொடு அப்படின்னாரு. சில நாழிகை அப்படின்னு சொல்லலாம். நம்ம மனசு வந்து பாத்தீங்கன்னா தெளிஞ்ச நீரோட மாதிரி இருக்கும். எதுக்கும் கவலைப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லலாம். எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும். இது ஒரு பெரிய பிளஸ்ங்க. சனி 3ஆம் பாவத்தில் இருக்கிறது. உங்களோட தம்பி தங்கச்சி உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. எங்க தம்பி எல்லாம் பிரிஞ்சு 8 வருஷம் ஆகுது. அதனால என்ன இந்த காலகட்டம் வந்து இணைவாங்க. அவங்க உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க, ஆதரவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் குழந்தை இல்லை அப்படின்னு வைத்தியம் பண்ற நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பேரு அப்படின்றது கிடைக்கும். கல்யாணம் பண்ணின்னு போயிடுச்சு அப்படின் போது அது திரும்பியும் நம்மளுக்கு பிரோஜனம் இல்லை இல்லைங்களா. இப்ப அவங்களால வந்த அவ பேர் அப்படின்றது மாறும். எப்படி மாறும்? 4 பேர் சொல்லுவாங்க, அட என்னப்பா அவங்க நல்லா தான்ப்பா வளர்த்தாங்க, அதுங்க வந்து இந்த மாதிரி பண்ணதுக்கு என்ன பண்ண முடியும், அவங்க பாவம் அப்படின்னு 4 பேர் நமக்கு வந்து ஒரு நம்மள கன்சர்ன்டா பேசுவாங்க. அதுவே மகரத்துக்கு பெருசா வந்து ஆறுதலா இருக்கும். அந்த மாதிரி ஆறுதல் பேச்சு நிறைய பேர் உங்களுக்கு கிடைப்பாங்க. ஒரு முறை, 2வது முறை இல்ல 3வது முறை பண்ணிடுங்க, நடக்கும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது குடும்பம் சார்ந்தா இருந்தாலும் சரி, அலுவலகம் சார்ந்து இருந்தாலும் சரி, இல்ல பணம் சார்ந்து இருந்தாலும் சரி, பென்ஷனுக்காக அவஸ்தப்படுறதா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, திருமணமா இருந்தாலும் சரி நடக்கும். ஓகேங்களா. அயன சயன போஜன மோட்ச வரையஸ்தானத்தை பார்க்குறாரு. ரொம்ப நாள் கழிச்சு நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா தூங்குவீங்க, வெளியே போயிட்டு நிம்மதியாக ஒரு கோயில் போயிட்டு வரலாம்யா, ஒரு தீர்த்த யாத்திரை போயிட்டு வரலாம், ஒரு குலதெய்வ கோயில் போய் வழிபாடு பண்ணிட்டு வரலாம், வெளிநாட்டுக்கு போகணும் ரொம்ப நாள் ஆசை, கோவா போகணும்னு ஆசை. இந்த மாதிரி நிறைய ஆசைகள் நிறைவேறும். சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிறதுங்க, குழந்தைங்க நீங்கள் காலேஜ் படிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு 18 வயசு ஆயிடுச்சு இல்லையா, நீங்கள் அடல்ட் கேட்டரில் வந்துட்டீங்க. ஸோ நீங்களும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்தீங்களான்னா பாஸ் ஆகிடுவீங்கம்மா. சரியா. இது ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு. என் கீழே வேலை செய்கிறவங்க, நான் வந்து ஒரு சுய தொழில் வச்சு நடத்துகிறேம்மா, கீழே வேலை செய்யறதுக்கு ஆளுங்களே கரெக்டாக வர மாட்டாங்க. நின்று போகிறாங்க. என்னால் வேலையை ப்ராப்பராக முடிச்சு கொடுக்க முடியல. பெரிய தலைவலி, பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிடும். வேலையை எழுத முடியலன்னு பார்க்குறேன். அவசரப்படாதீங்க, நீங்கள் பாட்டும் செய்யுங்க, கரெக்டாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எனக்கு வயசு ரொம்ப அதிகம் ஆயிடுச்சுமா, 70 வயசு ஆகுதுமா, 80 வயசு ஆகுதுமா. சிவகோயிலில் போயிட்டு சிவனை வழிபாடு பண்ணுங்க. அத்துணை நிம்மதியும் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோ. மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா, மீனம் உங்களுக்கு 3ஆம் பாவம். 3ஆம் பாவம் இது வந்து பார்த்தீங்கன்னா இளைய சகோதர தைரியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க சனி பகவான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. உங்க ராசி அதிபன் 3ஆம் பாவத்துல உங்களுக்கு நிறைய நல்லது செய்ய போறார். காரணம் என்ன அப்படின்னா 3ஆம் பாவத்துல இருக்க அமர்ந்திருக்க சனி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சகாய சனி அப்படின்னு சொல்லுவாங்க. சகாயம் அந்த பேர்லயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். சகாயம் அப்படின்னா ஹெல்ப். இப்ப நிறைய பேருக்கு தமிழ் தெரியறது இல்லை இல்லைங்களா. ஆக சகாயம் அப்படின்னா ஹெல்ப் அப்படின்னா எல்லா ஆஸ்பெக்ட்லயும் உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு உங்க ராசியாதிபனையே காத்திருக்காரு. அப்புறம் என்ன கவலை? என்னம்மா சொல்றீங்க, எங்க ராசியாதிபன் தான் 7 நாட்டு சனியில எங்களை வச்சு செஞ்சான். அதுதான்மா சனியினோட குணமே. அதுதான்மா பாரபட்சம் இல்லாத ஒரு யார் மேலேயும் ஒரு கருணை பார்வை அப்படின்றது அவனுக்கு கிடையாது. கரிசனம் அப்படின்றது கிடையாது. அதனாலதான் அவனை நீதிமான் அப்படின்னு சொல்றாங்க. ஆக தன் மனைவியே வந்து பாத்தீங்கன்னா அவன் சோதிச்சவன் இல்லைங்களா. எல்லாரையும் தன் குழந்தைய சோதிச்சான், தன் மனைவியை சோதிச்சான், ஈசனையே சோதிச்சான். ஈசனையே அதை ஏத்துக்கினார். என்ன விட்டுறாத, என்னையும் சோதி அப்படின்னாரு. எனக்கும் கொஞ்சம் பலனை கொடு அப்படின்னாரு. சில நாழிகை அப்படின்னு சொல்லலாம். ஆக அந்த பாரபட்சம் யாருக்கும் காமிக்க கூடாது அப்படின்றதுனால ஈசனே ஏத்துக்கினவர். ஆனா ஈசன் நினைச்சா சனியை அமைதிப்படுத்துவார். சனிக்கு கடவுள் ஈசன் தான். புரியுதுங்களா. சனியை நம்ம பசிஃபை பண்ணணும் அப்படின்னா ஈசன் காலை பிடிச்சிடலாம். ஆனா நீங்க இப்ப சனியை பசிஃபை பண்ணணும், அமைதிப்படுத்தணும்ன்ற நிலைமையே இல்லம்மா. காரணம் என்ன அப்படின்னா சனி சகாய சனியா இருக்கா. சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற வார்த்தைக்கு ஏத்த மாதிரி சனி உங்களை கையை பிடிச்சி வழி நடத்த போறோம். ஸோ கவலையே படாதீங்க. அப்ப இந்த 3ஆம் பாவத்துல இருக்க சனி என்ன பண்ணுவான், உங்களோட தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வேற லெவல்ல மாத்துவான். பொதுவாவே வந்து பாருங்க 7 நாட்டு சனி வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னா நம்மளோட தைரியமே அப்படியே கிளீனா மாறிடும். நம்ம மனசு வந்து பாத்தீங்கன்னா தெளிஞ்ச நீரோட மாதிரி இருக்கும். எதுக்கும் கவலைப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லலாம். எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும். இது ஒரு பெரிய பிளஸ்ங்க. சனி 3ஆம் பாவத்தில் இருக்கிறது. உங்களோட தம்பி தங்கச்சி உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. எங்க தம்பி எல்லாம் பிரிஞ்சு 8 வருஷம் ஆகுது. அதனால என்ன இந்த காலகட்டம் வந்து இணைவாங்க. அவங்க உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க, ஆதரவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. இது ஒரு பெரிய பிளஸ். எல்லா விதத்திலையும் சகாயம் அப்படின்றது கிடைக்கும். அதுக்கும் மேல சனியினோட பார்வை 5, 9, 12ஆம் பாவத்தை உங்களுக்கு பார்க்குது. 5ஆம் பாவத்தை பார்க்கறதுனால இது வரைக்கும் குழந்தை இல்லை அப்படின்னு வைத்தியம் பண்ற நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பேரு அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி குழந்தைங்களால இருந்து வந்த மன உளைச்சல்,
மன நிம்மதி இல்லாத தனம், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோங்க எங்கள் பிள்ளைங்களால, எங்கள் பிள்ளைங்க எங்களை அசிங்கப்படுத்திட்டாங்க, ஒரு கௌரவமான குடும்பம் எங்கள் குடும்பம், எங்களை அவமானப்படுத்திட்டாங்க, எங்களை கூட்டிகிட்டு வந்து நடு ரோட்டில் நிற்க வச்சுட்டாங்க. நடுத்தரில் 4 பேர் எங்களை வந்து பார்த்து சிரிக்கிற மாதிரி, கை கொட்டி சிரிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்திட்டாங்க. கவலைப்படாதீங்க, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க அப்படின்னா தொல்லைங்க அப்படின்னு தான் அதுங்களுக்கு இன்னொரு பேர். ஒரு காலகட்டம் இல்லை ஒரு காலகட்டம் அதுங்களால நம்ம வந்து பெற்றவங்க கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற விதி இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகும், சனி 5ஆம் பாவத்தை பார்க்குறாரு அப்படின் போது அந்த பிள்ளை வந்து முழுசும் திருந்தா கூட என்ன பண்ண முடியும், கல்யாணம் பண்ணின்னு போயிடுச்சு அப்படின் போது அது திருந்தியும் நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை இல்லைங்களா. இப்போ அவங்களால வந்த அவப்பேர் அப்படின்றது மாறும். எப்படி மாறும், 4 பேர் சொல்லுவாங்க, அட என்னப்பா அவங்க நல்லா தான்ப்பா வளர்த்தாங்க, அதுங்க வந்து இந்த மாதிரி பண்ணதுக்கு என்ன பண்ண முடியும், அவங்க பாவம் அப்படின்னு 4 பேர் நமக்கு வந்து ஒரு நம்மளை கன்சர்ன்டாக பேசுவாங்க. அதுவே மகரத்துக்கு பெருசாக வந்து ஆறுதலாக இருக்கும். அந்த மாதிரி ஆறுதல் பேச்சு நிறைய பேர் உங்களுக்கு கிடைப்பாங்க. அதே மாதிரி பிள்ளைங்களால இப்போ கல்யாணம்லாம் பண்ணின்னு போகலாமா, வீட்லேயே தான் இருக்குது, சில பல தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாயிடுச்சு. அந்த தீய பழக்க வழக்கங்களை விடக்கூடிய காலகட்டம். சேரக்கூடாத சேர்க்கை அப்படின்றது இருக்குது. அந்த சேரக்கூடாத சேர்க்கையை விடக்கூடிய காலகட்டம். படிக்கவே மாட்டேங்குது, ஓரளவுக்கு படிக்கிறதுக்கான காலகட்டம். அவங்களோட சுய ஜாதகமும் ஒன்று இருக்குது இல்லைங்களாம்மா, சுய ஜாதகம் இருக்குது, என்ன தசை நடக்குதுன்னு இருக்குது, இதெல்லாமும் பார்க்கணும். பட் உங்கள் ஜாதக ரீதியாகவே, அதாவது கோச்சார பலன் ரீதியாகவே இத்தனையோ உங்களுக்கு நடக்கும் நீங்கள் மகரமாக இருந்தா அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்தில் சனியினோட பார்வை. ஒரு விஷயத்த ஒரு முறை பண்ணால் நடக்கவே மாட்டேங்குதுமா, 100 முறை பண்ணால் கூட நடக்க மாட்டேங்குதுமா. இந்த காலகட்டம் ஒரு விஷயத்த ஒரு முறை, 2வது முறை இல்லை 3வது முறை பண்ணிடுங்க, நடக்கும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது குடும்பம் சார்ந்தா இருந்தாலும் சரி, அலுவலகம் சார்ந்து இருந்தாலும் சரி, இல்லை பணம் சார்ந்து இருந்தாலும் சரி, பென்ஷனுக்காக அவஸ்தப்படுறதா இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி நடக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து 12ஆம் பாவம் அயன சயன போஜன மோட்ச வரையஸ்தானத்தை பார்க்குறாரு. ரொம்ப நாள் கழிச்சு நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா தூங்குவீங்க, வெளியே போயிட்டு நிம்மதியாக ஒரு கோயில் போயிட்டு வரலாம்யா, ஒரு தீர்த்த யாத்திரை போயிட்டு வரலாம், ஒரு குலதெய்வ கோயில் போய் வழிபாடு பண்ணிட்டு வரலாம், வெளிநாட்டுக்கு போகணும் ரொம்ப நாள் ஆசை, கோவா போகணும்னு ஆசை, இந்த மாதிரி நிறைய ஆசைகள் நிறைவேறும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்திரமான சொத்து ஒன்று வாங்குவீங்க, வீடு வாங்குறது, கார் வாங்குறது, பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்குறது, பிள்ளைங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்குறது, நிச்சயதார்த்தம் பண்ணி பார்க்குறது, பர்த்டே ஃபங்க்ஷன் வச்சு பார்க்குறது, இந்த மாதிரி சுப விரயங்கள் அப்படின்றது நடக்கும். கடைசி ஒரு 2 கிராம் கோல்டு வாங்கி வைக்கலாம்யா, ஒரு 4 கிராம் வெள்ளி வாங்கி வைக்கலாம்யா அப்படின்ற விஷயம் செய்வீங்க. இது அத்தனை நடக்கும். ஆக மகரம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதாவது இந்த சனி பயிற்சி ஃபஸ்ட்டு ரொம்ப சூப்பர் டூப்பராக இருந்தது ரிஷபத்துக்கு, 2வது துலாம், 3வது மகரம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, நல்லது அப்படின்லாம். அதுக்கும் மேலே அம்மா ஓகேம்மா நீங்கள் சொன்னதெல்லாம் புரிஞ்சிச்சுமா, நான் மகரம், நான் ஸ்கூல் படிக்கிறேம்மா, எனக்கு எப்படிம்மா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் எஃபர்ட் போடுக்கண்ணே, கொஞ்சம் படி, கொஞ்சம் படித்தா பாஸ் ஆகிடுவேக்கண்ணே, நான் படிக்கவே மாட்டேன், புக்கையே திறக்க மாட்டேன், எனக்கு புக்கை பார்த்தாலே பிடிக்காது, எனக்கு பிடிக்காத ஒரே வஸ்து புக்கு தான் அப்படின்னு எப்படி கண்ணு சனி கூட தான் உன்னை பாஸ் பண்ண வைக்க முடியும். ஆக கொஞ்சமாவது படிக்கணும். நீ ஸ்கூல் படிக்கிற பிள்ளையா இருந்தாலும் சரி, இல்லை காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும், சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிறதுங்க குழந்தைங்க, நீங்கள் காலேஜ் படிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு 18 வயசு ஆயிடுச்சு இல்லையா, நீங்கள் அடல்ட் கேட்டரில் வந்துட்டீங்க. ஸோ நீங்களும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்தீங்களான்னா பாஸ் ஆகிடுவீங்கம்மா, சரியா. இது ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு. ஸ்கூலு காலேஜ் வச்சுக்கோங்க. நான் படித்து முடிச்சிட்டேன், ரொம்ப நாளாக வேலைக்காக தேடிட்டு இருக்கேன், வேலையே கிடைக்கல, ரொம்ப நாளாக என்னோட தகுதிக்கு கொஞ்சம் கூட இது இல்லாத, கொஞ்சம் கூட எனக்கு வந்து ஏற்புடைய இல்லாத, அதாவது ஏற்கத்தக்க வேலையில் நான் போய் சேரல, எந்த விதத்துலையும் எனக்கு வந்து அந்த நான் செய்கிற தொழிலுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது, என்னோட தகுதிக்கும் நான் வாங்குற சம்பளத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. என்னோட தகுதி அந்த ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜர் போஸ்ட், ஆனால் நான் கிளார்க்காக வேலை செய்கிறேன். கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து பெருக்கிற வேலை செய்கிறீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் மேனேஜராக போய் உட்காருவீங்க. அந்த தகுதி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா. உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னா சனி அங்கே கொடுக்க முடியாது. புரியுதுங்களா. ரொம்ப சிம்பிள். உங்கள் தகுதிக்கான ஒரு ஊதியம், தகுதிக்கான ஒரு வேலை, தகுதிக்கான ஒரு அந்தஸ்து, ஒரு பேரு புகழ் அத்தனையும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். கவலையே படாது. வேலையே கிடைக்கலமா, வேலை கிடைக்கும். வெளிநாடு போகிறேன்னு ட்ரை பண்ணுறேன், உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த தசை நடக்குதான்னு பாருங்கள், வெளிநாடு போகலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும். நாங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்மா, என்ன பண்ணலாம், உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்கும். ஏதோ ஒரு விதத்தில் நிம்மதி, மகிழ்ச்சி, பசங்களால் நிம்மதி, கணவனால் நிம்மதி. நான் வேலை செய்கிற லேடிம்மா, ஹையர் அஃபிஷியல்னால இருந்து வந்த பெரிய பிக்கல் புடுங்கல் நீங்கும். அவன் வேறு இடத்துக்கு போயிடுவான், இல்லைனா அவன் அமைதி ஆகிடுவான். புரியுதுங்களா. என் கீழே வேலை செய்கிறவங்க, நான் வந்து ஒரு சுய தொழில் வச்சு நடத்துகிறேம்மா, கீழே வேலை செய்யறதுக்கு ஆளுங்களே கரெக்டாக வர மாட்டாங்க, நின்று போகிறாங்க. என்னால் வேலையை ப்ராப்பராக முடிச்சு கொடுக்க முடியல, பெரிய தலைவலி, பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிடும், வேலையை எழுத முடியலன்னு பார்க்குறேன். அவசரப்படாதீங்க, நீங்கள் பாட்டும் செய்யுங்க, கரெக்டாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஓகேங்களா. சரி, எனக்கு வயசு ரொம்ப அதிகம் ஆயிடுச்சுமா, 70 வயசாகுதுமா, 80 வயசாகுதுமா, சிவகோயிலில் போயிட்டு சிவனை வழிபாடு பண்ணுங்க, அத்துணை நிம்மதியும் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. நாங்கள் மாற்றுத்திறனாளிகள்மா,
எங்களுக்கு என்னம்மா நல்லது நடக்கும்? நீங்கள் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னாலே சனியினோட கருணை பார்வை அப்படின்றது உங்கள் மேலே இருக்குமா? அதுக்கும் மேலே நீங்கள் கொஞ்சம் உழைக்கிறீங்க அப்படின்னா பெருத்த லாபம் அப்படின்றது சனி பகவான் கொடுப்பாரு. நல்லா உழைச்சி பேக்கப் பண்ணிக்கக்கூடிய காலகட்டம் இது. கவலைப்படாதீங்க, ஓகேங்களா? அதுவே ஒரு பெரிய ப்ளஸ். மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறதே ஒரு வரம் அப்படின்னு நினைக்கலாம் சனியை பொறுத்த வரைக்கும். புரியுதுங்களா? பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா உங்களுக்கு புத்தி பலம் ரொம்ப ஜாஸ்தி. தேகத்தில் குறை இருக்குது அப்படின்னாலும் புத்தியில் பெருசாக வலு இருக்குது. பெரிய ஒரு அதீத புத்திசாலித்தனம் அப்படின்றது இருக்குது. அதை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா சூப்பராக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஆள் ஆகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் திருநங்கைகள்மா, திருநம்பிகள்மா, எங்களுக்கு எப்படிமா இருக்குது அப்படின்னா உங்களோட உழைப்பை மூலதனமாக போட்டீங்க அப்படின்னா 4 பேருக்கு நீங்கள் வேலை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா. உழைப்பு, நேர்மை இதை மட்டும் மூலதனமாக போட்டீங்க அப்படின்னா ஒரு தொழிலதிபராக கூட ஆகலாம். அந்த அளவுக்கு சனி உங்களுக்கு நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஆக எல்லாருக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை சனி பகவான் கொடுக்க போறாரு அப்படின்றது சொல்லியிருக்கேன். ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நிறைய நல்லது நடக்குமா. வாழ்த்துக்கள். 3-5 விடுங்க, நட்சத்திரா எடுங்க. நக்ஷத்ரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு 1.31 கோடி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 5000. MCR Pure Cotton Club, formals and casual shirts.